அடுத்த கட்டிங் தொடர்ச்சி. இப்போ நம்ம பிரிண்டில் இதை வெட்டினாங்களா, இப்போ இதை டாட்டு பிடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு ஒரு மார்க்கு டாட்டுக்கு, இந்த ஷோல்டர்லேருந்து நேராக சென்டர் டாட்டு, இந்த 2க்கு நடுப்புற ஒரு டாட்டு பாருங்கள் 2.5 இன்ச்சு. அப்போது அப்படி ஒரு கோடு போட்டு அப்படி ஒரு டாட்டு. 2 மார்க் போட்டுட்டோம் இல்லைங்களா, இந்த 2ஐயும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டாட்டு. இங்கே பாருங்கள், 2.5 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு. இப்போ இதை நம்ம அர்க்காத் பண்ணி விடணும், அடையாளம், அதுக்கு பேர் அர்க்காத்து. இங்கே பாருங்கள், அடையாளம். ஏன்னா கீழ் பீஸும் மேல் பீஸும் சேர்ந்து தைக்கணும் இல்லைங்களா, அதனால அடையாளம். ஓகேவா? இப்போ பிரிண்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் நம்ம கை எடுக்க போகிறோம். கை எடுத்துட்டோம்னா இந்த ப்ளவுஸோட வேலையில் இன்னும் ஒரு வேலை இருக்குது. கை எவ்வளோ பெரிய கை? பெரிய கை தான். பாருங்கள், கை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இருக்கிற துணியை 2ஆக போட்டு, கையை 2ஆக போட்டு 4ஆக மடிச்சிடணும். 4ஆக மடிச்சுட்டு கீழே இங்கே பாருங்கள், ஃபினிஷிங்காக 4 துணி சேர்த்து ஒரு கட்டிங் போட்டுருணும். போட்டுட்டு 1.5 இன்ச்சு பட்டை ட்ராயிங் பண்ணணும். எதுக்கு? கீழே வந்து மடித்து தைச்சி எம்மிங் பண்ண 1.5 இன்ச்சு இல்லைங்களா, பண்ணிட்டோம். இப்போ மெட்டீரியல் வந்து போட்டாச்சு, கைக்கு 4ஆக மடித்து போட்டாச்சு. நம்ம அடுத்தது அந்த கை வைக்கிறோம். இங்கே பாருங்கள், கையை மட்டும் தூக்கி நம்ம வைக்கிறோம். திரும்ப திரும்ப கட்டிங் தான் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, அதனால் யூடியூப் பாருங்கள், கட்டிங் பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூடியூப் வியூவர்ஸுங்க, சரியா? பாருங்கள், கையை எப்படி செட் பண்ணிட்டேன் பாருங்கள், அழகாக செட் பண்ணிட்டேன் கையை. பாருங்கள், செட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது கையோட உயரம், உயரத்தில் கழிஞ்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கு உயரம். இது கையோட சைடு, இங்கே ஒரு மார்க் போட்டு ஆப்போசிட்டில் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுடணும். இங்கே பாருங்கள், தூக்கி போட்டோம் கை. இந்த மார்க்கில் இருந்து அந்த கடைசி மார்க் வரல இப்படி ரவுண்டாக அச்சா பாருங்க மார்க்கை. இது கீழே மடிக்கிறதுக்கு, இது ப்ளவுஸு கையோட உயரம், இது சைடு உயரம். இந்த மார்க்கு தைக்கிற வரலையும் தான். இதுக்கும் எக்ஸ்ட்ரா துணிக்கும் இங்கே இருந்து நம்ம ஒரு வளைவு போட்டு விட்டோம். இப்போ கட்டிங் நம்ம போட்டுட்டு சும்மா லேசாக நம்ம கிராஸ் பண்ணால் போதும். ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறேன்னு பத்தாமல் பண்ணிடாதீங்க, சரியா? இந்த பாருங்கள், இதெல்லாம் வெட்டி விட்டுருணும், ஜாயிண்ட் இருக்கும். இந்த மடிப்பில் இந்த அர்க்காத்தில் ஒரு இது மடிக்கிறது, கீழே மடிக்க இந்த சென்டரில் ஒரு அர்க்காத்து பாருங்கள் பண்ணிட்டோமா. தைக்கிறதுக்கு இது வரலையும் ஒரு அர்க்காத்து. இப்போ இதில் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? கொடைஞ்சி வெட்டணும். பிரிண்ட்டில் எப்படி 6 இன்ச்சு நம்ம கொடைஞ்சி வெட்டணும், அதே சேம் ஒர்க்கு தான். இங்கே பாருங்கள், 6 இன்ச்சு கொடைஞ்சி வெட்டணும். நடுப்பரை விட்டுட்டு அப்படியே மெல்லிஸாக அப்படியே இங்கே பாருங்கள், 2 பீஸ் மட்டும் எடுத்து 1 2 2 பீஸு தான் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், எடுத்துட்டோமா. இங்கே ஒரு அர்க்காத்து. இந்த அடையாளம் வந்து
நம்ம ப்ளவுஸுக்கு முன்னாடி பகுதி வரணும், அதுக்கு தான் இந்த அடையாளம். ஓகே, நம்ம பேக் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ வந்து யோக் பீஸ் எடுக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 3 நம்ம எடுத்துட்டோம். இப்போ யோக் பீஸு 4 யோக் பீஸ் எடுக்கணும். இதில் எடுத்துடலாங்களா? 4 யோக் பீஸ் இதோ மடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 எடுத்துக்கலாம். 2 யோக் பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அப்புறம் 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த யோக் பீஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக நான் வீடியோ ஒன்று போடுறேன், ஷார்ட்டில் போடுறேன். இப்போது கட் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். பாருங்கள், மினிமம் வந்து ஒரு 5 இன்ச்சு உயரம் இருக்கணும் யோக் பீஸ். எவ்வளோது? 5 இன்ச்சு, அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஒரு யோக் பீஸ் எடுத்துட்டோம். இப்போ ஐப்பட்டி ஊக்குப்பட்டி 2 வரணும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஊக்குப்பட்டி. இப்போ இன்னொன்று அதே மாதிரி லென்த்தாக ஐப்பட்டி, 2 பட்டி, 2 யோக் பீஸு. பாருங்கள், 2வது யோக் பீஸு மடிக்கிறேன். இதில் வந்து இந்த வளைவை தூக்கி அப்படி போட்டுக்கணும். பாருங்கள், இது வந்து அகலம் கம்மியாக இருக்கணும். பாருங்கள், பண்ணிட்டோமா? அப்படியே போட்டு காப்பி பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். 2 யோக் பீஸு. ரெண்டு யோக் பீஸு. பாருங்கள், இது ஒரு யோக் பீஸு, இது ஒரு யோக் பீஸு. 2 யோக் பீஸு, ஒரு ஐப்பட்டி நம்ம எடுத்துருக்கோம். இன்னொரு ஐப்பட்டி நம்ம இப்போ எடுக்கணும். பாருங்கள், 2 இன்ச்சு அகலத்தில் இன்னொரு ஐப்பட்டி இந்த துணியில். இதை ஷார்ட்டாக வெட்டணும்னா இப்படி 4-5 மடிச்சிடணும். எடுத்துட்டோம், 2 ஐப்பட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன எடுக்கணும்? கழுத்து தான் எடுக்கணும். கழுத்து வந்து கடைசியில் தான் எடுக்கணும், மிஸ் ஆகிடும், இதாகிடும். எதாகிடும்? மடிப்பாக போயிடும், நம்மளால் தைக்க முடியாது. இப்போ கழுத்து பீஸு மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை பாருங்கள், கழுத்து பீஸுக்கு இவ்வளோ துணி. கழுத்து பீஸுக்கு எப்படி வெட்டணும்னா இதை எப்படி கிராஸாக வெட்டணும். இப்படி கிராஸாக கழுத்து பீஸ் வெட்டணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, கிராஸாக கழுத்து பீஸ் வெட்டணும். ஓகேவா? இது கழுத்து பீஸு ஃபினிஷிங் ஆச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு 2 வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். இங்கே பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு மடித்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.